வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். வயநாடு, கேரளாவில் வயநாடு எல்லாரும் மனசையும் ஒட்டுமொத்த உலகத்தையே பதபதைக்க வச்சிருச்சு. பார்க்கும்போது இயற்கையோட இதை போய் நம்ம யாருமே சொல்ல முடியாது, இயற்கை குறை சொல்ல முடியாது. அது என்னவோ அது வேலையை பண்ணித்தான் ஆகும். ஏன்னா என்னென்னா அந்த வீடுங்க தண்ணியில் போனது, உயிர்கள் போனது, இதெல்லாம் நினைக்கும் போது உண்மைக்கே ஒரு 2 நாள் சாப்பிடவே மனசு வரல. என்னென்னா இதில் முக்கியமான ஒரு ஹைலைட் என்னென்னா, ஒரு பாட்டியும் பேத்தியும் பற்றி யூடியூப்பில் இல்லை எல்லாத்துலேயும் போட்டிருந்தாங்க. நேரில் போய் நான் பார்க்கல, நேரில் யாரும் பார்க்கல. ஒரு யானைகிட்ட அந்த அம்மா முன்னாடி நிற்கும் போது, இந்த அம்மா மனசை விட்டுருங்க, அந்த குழந்தை மனசையும் விட்டுருங்க, அந்த காட்டு யானை, அதான் நம்ம வளர்க்குற கோயிலில் எல்லோரும் வளர்க்குற யானை இருந்தால் பரவாயில்ல, காட்டு யானை அது மனசில் என்ன நினச்சிருக்குன்னு சொல்லி இன்னி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மைக்குங்க, ஒரு மனுஷனுக்கு கூட அந்த நேயம் வராதுங்க. அந்த யானை நைட்டு முழுதும் அந்த அம்மாவை காப்பாற்றிருக்கு, அந்த குழந்தையும் காப்பாற்றிருக்கு. அப்போ அங்கே என்ன நினைக்க தோணுதுன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, இது இருக்கா? கடவுள் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி வயநாட்டில் இவ்வளோ வெள்ளம் வந்திருக்காது. அந்த யானைக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள உறவுகள், அந்த வைப்ரேஷன் தாங்க இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அருமையான வைப்ரேஷனுங்க. இந்த மாதிரி வைப்ரேஷன் எல்லாருக்கும் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யானை அதை நினச்சிருந்தால் மீச்சு போட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பாக ஒரு காட்டு யானை போயிருந்துருக்கு. மறுநாள் காலையில் தான் பார்த்துருக்காங்க. இதை நினைக்கும் போது உடம்பு புல்லரிக்குதுங்க. அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? அந்த யானை கடவுளுக்கு மேலேங்க. அது உண்மைக்கே அது பாராட்டணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலேயும் உங்கள்கிட்ட சரணாகதி அடைய வந்துட்டாங்களா, அவங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டாம், ஒவ்வொருத்தரம் செய்யாமல் இருந்தாலே போதும். அதை குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறது, ஏன்னா தூண்டி விட்டு இது பண்ணுறது, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு உயிரை மதிக்க தெரிஞ்ச யானைக்கு ஏன் எல்லா உயிரும் நமக்கு மதிக்க தெரியாதா? வணக்கம்.